நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 63. பெருஞ்சாலையை அடைந்து இருபுறமும் கூடி நின்ற மக்களின் வாழ்த்தொலிகளும் மலர் சொரிதலும் சேர்ந்து பின்னிய வான் மூடிய பெருந்திரையை கிழித்து சுப்ரதீபம் சென்று கொண்டிருந்தது. செல்ல செல்ல அதன் விரிவு கூடி கூடி வந்தது. பெருங்காற்றில் ஆடும் அடிமரங்களை காண்பது போல் இருந்தது அதன் கால்களின் அசைவு. துதிக்கை நிலத்தை தொட்டு தொட்டு பின்தள்ளுவதாகப்பட்டது. எங்கோ எவரோ விண்ணோர்ந்து ஏகும் அருகர் என்று கூவினார். அவ்வொரு சொல் எழுவதற்கென்றே அங்கு கூடியிருந்த அனைவருடைய அகங்களும் காத்து நின்றிருந்தன என்று தோன்றியது. விண்ணேகும் அருகர், வெள்ளையானை ஊர்ந்தேகும் அருகர், வெண்முகில் ஏறிய அருகர், அருகர் புகழ் வாழ்க, அருகர் வெல்க என்று அனைத்து புறங்களில் இருந்தும் வாழ்த்தொலிகள் எழுந்து சூழ்ந்தன. யானையை சூழ்ந்து கொந்தளித்த மக்கள் திரள் எழுப்பிய ஒலி அலைகள் நகர்மேல் புயல் படர்ந்ததை போல் உணரச் செய்தன. வெள்ளை யானை ஏறிய அருகர் வாழ்க, வெண் சங்கு படிவர் வாழ்க, நேமிநாதர் வாழ்க என செவி கிழிக்கும் ஒலியுடன் கூவியபடி கைவீசி துள்ளி குதித்தனர். வாழ்த்துக்களை புதியதாக புனையும் சூதர்களை மக்கள் தலைக்கு மேல் தூக்கினர். தோள்கள் மேல் அமர்ந்து எம்பி கைவீசி அவர்கள் கூவ அதை கேட்டு தாங்களும் முழங்கினர். நகரெங்கும் அணி செய்யப்பட்டிருந்த மலர் மாலைகளையும் தோரணங்களையும் பிடுங்கி மலர்களாக பீத்து அள்ளி வீசினர். அந்த மலர்கள் அவர்கள் மேலேயே விழ ஒவ்வொரு தலையும் மலர் சூடியிருந்தது. சுப்ரதீபத்தை தொடர்ந்து புறவியில் சென்ற அர்ஜுனன் தன்னை சூழ்ந்து முட்டி மோதிய மனிதர்களை விலக்க முடியாமல் நின்று விட்டான். ஒவ்வொரு முகமும் களிவெறியின் உச்சத்தில் எச்சர்களின் பித்து சூடிய விழிகளுடன் வலிப்பு கொண்டிருந்தது. என்ன செய்வதென்று அறியாமல் அவர்கள் ததும்பினர். ஒருவன் தன் நெஞ்சில் ஓங்கி ஓங்கி அறைந்தான். ஒருவன் அர்ஜுனனின் குதிரையின் புட்டத்தில் அறைய அது திகைத்து முன்னகர்ந்து இருவர் தோள்களில் முட்டிக்கொண்டு பக்கவாட்டில் திரும்பி வால் குலைத்தது. சுப்ரதீபத்தின் விரைவு கூடி கூடி வந்ததை காண முடிந்தது. யானையின் விரைவை அதன் கால்கள் உடலை தொடும் பொருத்தில் தசை எந்த அளவுக்கு இழுபடுகிறது என்பதை கொண்டே உணர முடியும். விழிகளுக்கு அதன் ஓட்டமும் நடையாகவே தெரியும். அதன் பேருருவம் அதன் விரைவை மறைக்கும். புறவியின் முழு விரைவில் சென்றே அதை தொடர்ந்து அணுக முடியும் என்று தோன்றியது. யானை விரைவு மானிடரின் விழிக்கணக்குகளை விட பல மடங்கு கூடுதல் என்பதை பல களங்களில் அவன் கண்டிருந்தான். ஆயினும் சுப்ரதீபத்தின் விரைவு திகைப்புறச் செய்வதாக இருந்தது. அவ்விரைவை அறிந்து அது சென்ற தொலைவெங்கும் மக்கள் பெருங்கூச்சலுடன் இரு பக்கமும் பிளந்து வழிவிட்டனர். யானை மீது வெற்றுடலுடன் கைகளை மடியில் கோத்து அமர்ந்திருந்த பேருருவரின் தோற்றம் வானத்தின் ஒளி பின்னணியில் நிழலுருவென தெரிந்து கொண்டிருந்தது. அவர் மேல் மென்மழை பட்டு சாமரத்தால் வருடி கொண்டிருந்தது. அண்ணாந்து நோக்கிய போது கிழக்கே சூரியன் வெண்படிகம் போல மங்களாக ஒளிவிட இளமழை அதை சிலந்தி வலை போல் சூழ்ந்திருந்தது. சாலையின் இரு மருங்கும் நின்ற மரங்களின் இலைப்பரப்புகள் ஒளி கொண்டு பளபளத்து அசைந்து நுனி சொட்டின. மரத்தடிகள் பாதி நனைந்து கருமை கொண்டு குளிர்ந்து நின்றன. சுவர்களின் சுதைப்பரப்புகள் நனைந்து அதன் மேல் ஒளி விழுந்து பட்டுச்சால்வை வளைவுகள் போல மின்னிய மாளிகைகளில் பெண்கள் இல்லங்களில் இருந்து மலர் குவைகளை தூக்கி கொண்டு வந்து அள்ளி அள்ளி வீசினர். சுப்ரதீபம் அதன் மேல் அமர்ந்த அரிஷ்டநேமியுடன் பொன்னிறமும் செந்நிறமும் வெண்ணிறமும் கொண்டு சுழன்று பெய்து கொண்டிருந்த மலர் மழையின் நடுவே அசைந்து சென்றது. எதிரே துவாரகையின் பெரிய கோட்டை வாயில் கடல் எழுந்த நீர்ச்சுவர் போல தெரிய தொடங்கியது. அதன் மேல் விளிம்பில் கலங்கள் என தெரிந்த காவலர் மாடங்களில் வீரர்கள் கிளைகளில் காய்கள் போல செறிந்து நின்றனர். கைவீசி அவர்களும் வாழ்த்து கூவினர். அர்ஜுனன் திரும்பி தன் அருகே வந்த படைத்தலைவரிடம், அதை தொடர்ந்து செல்லுங்கள், அங்கே என்ன நிகழ்ந்தது என்று உடனடியாக என்னிடம் சொல்லுங்கள் என்று ஆணையிட்டுவிட்டு புறவியை திருப்பி அரண்மனை நோக்கி சென்றான். கூர்மர் அவனை எதிர்கொள்ள, அது எங்கு செல்கிறது என்று மட்டும் நோக்குங்கள், நான் இளைய யாதவரிடம் இதை நேரில் சொல்லி மீள்கிறேன் என்றான். கூர்மர், யோகியே என்று ஏதோ சொல்ல வந்தார். பாலையில் அது நெடுந்தொலைவு செல்ல முடியாது. தோரண வாயில் மேல் நின்றிருந்தாலே அதை நெடுந்தொலைவு வரை பார்க்க முடியும் என்றான் அர்ஜுனன். இப்போது அரண்மனையில் இருப்பவர்கள் என்ன நிகழ்கிறது என்பதை அறிவதே முதன்மையானது. இனி மணவிழா நிகழாதென்பதை சொல்லியாக வேண்டும் என்ற பின் புறவியை முடுக்கினான். அவனுக்கு முன்னால் சென்ற புறவி வீரர்கள் கூர்வேல்களை கண்மூடித்தனமாகச் சுழற்றி, வழிவிடுங்கள்
வழிவிடுங்கள், வழிவிடுங்கள் என்று கூவிக்கொண்டே சென்றார்கள். வேல்முனைகள் வளைந்து சுழன்று வெள்ளிக்கோடுகளாக மின்னின. களிவெறியில் தன்னை மறந்து ஆர்த்திருந்த கூட்டம் பிதுங்கி வழிவிட்டது. உடனே வந்து அழுந்தி மூடிக்கொண்டது. சேற்று பரப்பொன்றில் உடலை புதைத்து புதைத்து உள்ளே செல்வது போல் உணர்ந்தான். பின்னர் மேலே செல்ல முடியாது புரவி நின்றுவிட்டது. வழியொதுக்கியவர்கள் கூட்டத்தால் பிரித்து அடித்து செல்லப்பட்டனர். அரசாணை, வழிவிடுங்கள், வழிவிடுங்கள் என்று அவன் கூவினான். அக்குரலை அவனாலேயே கேட்க முடியவில்லை. புயல் பறந்த முட்புதற்காட்டில் சிக்கி கொண்டது போல் உணர்ந்தான். எல்லா திசையிலிருந்தும் முட்டி தள்ளப்பட்டதனால் நின்ற இடத்திலேயே அசைந்து கொண்டிருந்தான். அவனை சுற்றி கைகள் வீசப்பட்டன. எத்தனை கைகள்! கைகள் காற்றுக்கும் வானுக்கும் ஆனவை. பறவைகளில் அவையே சிறகு. கைகள் வானில் அள்ள முயல்பவை, வெறுமை பற்றி ஏற முயல்பவை, அள்ளி வீசுபவை, பிடித்து இழுப்பவை. கைகள் கொள்ளும் மெய்ப்பாடுகளை தனியாக நோக்க அவன் நெஞ்சு வியந்தது. முகங்களுக்கும் விழிகளுக்கும் நாவுக்கும் தொடர்பின்றி கைகள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. உடல் வளைவை சொற்களாக்கிய நாகங்கள். கேளா ஒலியொன்றை எழுப்பும் நாக்குகள் செல்க என்கின்றன, நிற்க மன்றாடுகின்றன, வருக என்கின்றன, என்னையும் கொள்க என்கின்றன. செவியறிந்த பெருங்கூச்சலை மறந்து சித்தம் விழித்தொட்ட அவ்விரைச்சலை அறிந்து செயல் மறந்தது. வழிவிடுங்கள், வழிவிடுங்கள் என்று கூவிய அவன் அகம்படி வீரன் எவராலோ கால் தட்டி வீழ்த்தப்பட்டான். வழிவிடுங்கள், அரசு பணிக்கு வழிவிடுங்கள் என்று அவன் கூவ அவன் மேல் கூட்டம் மூடியது. அர்ஜுனன் புறவியில் இருந்தவாறு சுழன்று சுழன்று தவித்தான். கடிவாளத்தை பற்றியபடி அதன் முதுகின் மேல் எழுந்து நின்று அக்கூட்டத்தை பார்த்தான். சாலை தலைப்பாகைகளின் வண்ணங்கள் இடைவெளியின்றி பரவி புன்னை பூக்கள் படலம் என மிதந்து செல்லும் ஓடை போல் தெரிந்தது. தொலைவில் துவாரகையின் குன்று சரிவில் பாதைகள் முழுக்க வண்ண கரைசலாக மக்கள் வழிந்திறங்கி கொண்டிருந்தனர். அரண்மனைக்கு செல்வது இயல்வதல்ல என்று தோன்றியது. இளைய யாதவரிடம் எப்படி செய்தியை அறிவிப்பது என்று எண்ணினான். பின்னர் அத்தருணத்தில் இளைய யாதவரோ சமுத்திர விஜயரோ சிவை தேவியோ அவர் மைந்தர்களோ செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று தோன்றியது. ஆவதொன்றுதான், அக்கணத்தை விழிகளால் சித்தத்தால் சொற்களால் முற்றிலும் பதிய வைத்துக் கொள்வது. அவ்வெண்ணம் வந்ததுமே கோட்டையில் பறவை தூது அனுப்ப வழியிருக்கும் என்பது நினைவுக்கு வந்தது. எப்படி அதை மறந்தான்? அவன் புறவியை திருப்பி அதன் விழாவை குதிமுள்ளால் ஓங்கி அழுத்தினான். பிளிறியபடி பாய்ந்தெழுந்து தலைகளுக்கு மேல் கால்களை தூக்கி குதித்து அது முன்னால் சென்றது. அதன் காலடியில் சிக்கியவர்கள் அலறினார்கள். கீறி விரையும் படகுக்கு பின்னால் எழும் நீர் மூக்கோணம் போல் சுப்ரதீபத்திற்கு பின்னால் உருவான சிறிய இடைவெளியை நோக்கி அவன் புறவியில் விரைந்தான். சுப்ரதீபத்தை தொடர்ந்து நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் அனைவரும் பின்தங்கிவிட்டிருந்தனர். புறவியில் சென்ற தளபதிகள் மட்டும் அதை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். கூர்மரை கூட்டத்தின் நடுவே அலைக்கழிபவராக கண்டான். யோகியாரே என அவர் கை நீட்டி கூவினார். அவன் அவரை பார்ப்பதற்குள் கூட்டத்தால் அள்ளி பின்னால் கொண்டு செல்லப்பட்டார். அர்ஜுனன் சுப்ரதீபத்தின் அருகே வந்தபோது அவனது புறவி நுரை கக்கி கொண்டிருந்தது. படைத்தலைவர் திரும்பி தொண்டை புடைக்க கண்கள் பிதுங்க, கோட்டை வாயிலை மூடும்படி ஆணையிட எனக்கு சொல்லுரிமையுள்ளது யோகியே என்றார். வேண்டாம் என்றான் அர்ஜுனன். குரல்களை சூழ்ந்த பேரோசை ஒலியின்மையாக்கியது. தோரண வாயிலை நோக்கி செல்கிறார்கள் என்றார் அவர். தோரண வாயிலை கடந்தால் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. கடிமணத்தின் முறைமைகளின்படி காப்பு கட்டிய பின் அவர் 12 நாட்கள் நகரில்லை நீங்களாகாது. இன்றைய மன நிகழ்வு நின்றுவிடும். அர்ஜுனன் எரிச்சலுடன் மன நிகழ்வு நடக்காது என்றான். அவர் இந்நகரை விட்டு செல்கிறார் யோகியே என்றார் படைத்தலைவர். ஆம், அவர் உறுதியாக இந்நகரை விட்டு வெளியேறுவார். நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றான் அர்ஜுனன். படைத்தலைவர் தவிப்புடன், உக்ரசேனரின் கூடி அங்கே அரண்மனையில் திரண்டுள்ளது. இளவரசி ராஜமதி தேவி அங்கு காத்திருக்கிறார் என்றார். அர்ஜுனன் அப்போதுதான் அவளை பற்றி நினைத்தான். அவளை 2 முறை பார்த்திருக்கிறான். நெடுங்காலம் இருட்டில் இருந்த பொருட்களுக்குரிய ஒரு இயல்பு அவளிடம் இருந்தது. வெண்ணிறமான உயர்ந்த உடலும் கரிய அடர்ந்த புருவங்களும் செதுக்கப்பட்டவை போன்ற மூக்கும் உதடுகளும் கொண்டவள் அழகி. ஆனால் அவள் முகத்தில் துயரமும் அதன் செதுக்கிலேயே கலந்திருந்தது. கம்சரின் வீழ்ச்சிக்கு பின் அரண்மனையிலிருந்து அகன்று உத்தரமதுராவின் புறநகர் அரண்மனைக்கு சென்று அங்கேயே தனிமையில் வளர்ந்தவள்.
அவள் அரண்மனையை விட்டு வெளியே வந்ததே இல்லை என்றார்கள். 30 வயதாகியும் அவளுக்கு மனம் நிகழவில்லை. சத்திரிய அரச குலங்களில் இருந்து அவளுக்கு மனக்கோரிக்கை ஏதும் எழவில்லை. யாதவர்கள் கம்சனின் குடியை வெறுத்தனர். எங்கும் ஒரு ஆள் பேச்சு இருந்தது. கம்சன் கொன்ற குழந்தைகளின் கண்ணீர் அவர் குடியை தொடரும் என. ஒருபோதும் அந்த பழி நீங்காது. பிழைகள் மைந்தரில் தொடர்பவை. குலக்கொடி வழியாக முடிவில் இவரை சென்று குருதி கொள்பவை. கம்சர் நல்லூழ் செய்தவர். அவர் களத்தில் இறந்தார். அவரது குடியினருக்கு இனி இவ்வுலகம் ஓர் எரி சிதை, எத்திசையும் பூட்டப்பட்ட சிறை என்றார் முதியவர் ஒருவர். அவளுக்கும் அவள் உடன் பிறந்தவர்களுக்கும் வசுதேவர் மணமகன் தேடினார். அவளுக்கு முன் பிறந்த 4 அருக நெறி பூண்டு கண்ணியர் மாடங்களுக்கு சென்றனர். அவளும் அவ்வாறு செல்வதாக சொன்னாள். கம்சரின் குடியில் அத்தனை பெண்களும் அவ்வாறு சென்றால் அது பெரும் பழி என்றாகும் என்று சூரசேனர் வசுதேவரிடம் சொன்னார். அவளுக்கு ஒரு அரச குடியில் மணமகனை தேடியே ஆக வேண்டும் என்று ஆணையிட்டார். இனி அவளுக்கு ஒரு மனம் நிகழ்ந்த பின்னரே நம் அரச குடியில் மன நிகழ்வு. இது என் ஆணை என்றார். சுபத்ரைக்கு மணமகன் தேடிய காலம் என்பதனால் வசுதேவர் பதற்றம் கொண்டார். பாரத வருஷம் எங்கும் ஓலை அனுப்பினார். நிறைந்த கருவூலத்தையே நிதியென அளிப்பதாக சொல்லியும் மறு ஓலை வரவில்லை. அப்போதுதான் சௌரபுரத்தில் இருந்த சமுத்திர விஜயர் துவாரகைக்கு வந்து தன் மைந்தனுக்காக கண்ணீருடன் வேண்டிக் கொண்டார். அவளை அரிஷ்டநேமிக்கு மணமகளாக்கலாம் என்று இளைய யாதவர் சொன்னார். கம்சரின் மகளை ஏற்க அரிஷ்டநேமியின் தமையன்களுக்கு தயக்கம் இருந்தது. பசுக்கொலையும் பார்ப்பன கொலையும் செய்து திருடி புதைத்து வைக்கப்பட்ட செல்வம் போன்றது கம்சரின் குடியின் தீயூழ். அதில் பங்கு கொள்வதென்பது அழியா பழியை விரும்பி ஏற்பது என்றார் மூத்தவர் சினி. கம்சரின் கொலையாட்டை நாம் தடுக்கவில்லை என்னும் பழிக்கான கண்ணீரையே நாம் இன்னும் உதிர்த்து முடிக்கவில்லை. இனி குருதியும் சிந்த வேண்டியிருக்கும் என்றார் சமுத்திர விஜயர். ஆனால் சிவை தேவி, என் மைந்தன் எரி தழலால் ஆனவன். அவன் மேல் எந்த அழுக்கும் ஒட்டாது. அவளை அந்த குருதி பழியிலிருந்து மீட்பதாகவே அவன் உறவு அமையும் என்றாள். யார் அறிவார், அவளுக்கு ஊழிட்ட ஆணையே அவனை கலந்து பழி நீங்குவதாக இருக்கலாம். நிமித்திகர் நூல் கணைத்து முற்றிலும் பொருந்தும் பிறவி நூல்களாவே என்றனர். தெய்வங்கள் சொல்கின்றன, அவள் அவர் அருகே என்றும் இருப்பவள். மன உறுதி நிகழ்ந்து மலர் கைமாறப்பட்ட பின்னரும் அவள் விழிகளில் உவகை எழவில்லை என்று சுபத்ரை சொன்னாள். ஏன் அக்கா, உங்கள் விழிகள் அழியா துயர் கொண்டவையாகவே உள்ளன. எந்தையால் கொல்லப்பட்ட ஏதோ குழந்தையின் விழிகளாக இருக்கலாம். அவை எனக்கு பிறவியிலேயே வந்தவை என்றாள் ராஜமதி. இம்மண்ணில் இன்றுள்ள மானுடரிலேயே பேரழகரை கணவனாக கொள்ளவிருக்கிறீர்கள் அக்கா என்றாள் சுபத்ரை. பாரத வருஷம் விழுந்து வணங்கும் கால்களவை என்கின்றனர் நிமித்திகர். அவள் மெல்ல புன்னகை புரிந்த போதும் கண்கள் துயர் கொண்டவையாகவே இருந்தன. அவற்றில் நானும் பணியும் நல்லூர் கொண்டவளானேன் என்றாள். அவள் அஞ்சுகிறாள், ஐயம் கொண்டிருக்கிறாள். வழி கூறும் பிள்ளை தெய்வங்கள் அத்தனை எளிதாக தன்னை விட்டுவிடாதென்று எண்ணுகிறாள் என்று சுபத்ரை அவனிடம் சொன்னாள். ஆனால் நிமித்திகர் அவள் அவரை நீங்காமல் இருப்பாள் என்று உறுதி சொல்கிறார்கள். இளைய தமையன் எதையும் வீணே சொல்பவரல்ல என்று நானும் அறிவேன். நானே சௌரபுரத்தவருக்கு செய்தி அனுப்புகிறேன் என்றான் அர்ஜுனன். இங்கு நிகழ்பவை அவர்களுக்கு சென்றிருக்கும். அவர்கள் நாடுவது உறுதிப்பாடு ஒன்றையே என்றபடி புறவியை மேலும் செலுத்தினான். படைத்தலைவர், யோகியே, இனி இவர் மீண்டும் வருவாரா என்றார். அர்ஜுனன் திரும்பி பார்க்கவில்லை. புறவியை அதட்டி முன்னால் உந்தினான். அப்போதுதான் தான் சொன்ன சொற்களின் பொருளின்மையை உணர்ந்த படைத்தலைவர் தலையை அசைத்த பின் புறவியை திருப்பி மீண்டும் சுப்ரதீபத்தை தொடர்ந்தார். அந்த ஒரு வீதியிலேயே நகர மக்கள் அனைவரும் கூடிவிட்டிருப்பதை அர்ஜுனன் உணர்ந்தான். மாளிகைகள் மக்களையே மேலே மேலே என ஏற்றி கட்டப்பட்டவை போல் இருந்தன. மாளிகைகளின் மேல் நின்று கூவி ஆர்த்தவர்களில் இளம் பெண்கள் பலர் இருந்தனர். அவர்கள் கொண்டாடுபவர் ஒரு பெண்ணை உதறி நகர்விட்டு செல்பவர். அப்பெண்ணுடன் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லையா? அவர்களுக்கு துயரோ சினமோ இல்லையா? அவர்கள்தான் நேற்று வரை அந்த மன நிகழ்வை களியாட்டமாக கொண்டாடியவர்கள். அப்போது மதுராவின் இளவரசி ராஜமதியாக இருந்தார்கள். அப்போதே அதை நோக்கி பொறாமை கொண்டிருந்த பிரிதொருத்தி அவர்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாள் போலும். இப்போது இவர்கள் மகிழ்வது ராஜமதியின் இழப்பையா, அவர்களின் ஆழம் கொண்ட வஞ்சத்தையா? இல்லை என அர்ஜுனன் தலையசைத்தான். இவர்கள் கொண்டாடுவது அவரது முழுமையை. ஒரு பெண்ணுக்கு உரியவராகும் போது அவர் சுருங்குகிறார்.
மாமலை முடிகள் எவராலும் அணுக முடியாது முகிலாடி நின்றாக வேண்டும். ஆம், அதைத்தான், அப்படித்தான். அக்கணமே அவன் அந்த பெருந்திரளில் ஒரு முதிய பெண்ணின் முகத்தை கண்டான். அவள் நெஞ்சில் கையெழுத்து விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவள் தசைகள் எரிந்து உருகி கொண்டிருந்தன. அவள் அன்னையாக இருக்க வேண்டும். அவர் அப்போது அவள் மைந்தனாகி விட்டிருக்க வேண்டும். கோட்டையின் காவலர் தலைவன் முரசு மேடையில் ஏறி நின்று கையசைத்தான். அர்ஜுனன் அவனை கண்டு விலகு விலகு என்று சைகை காட்டினான். கோட்டையை மூடவா என்று அவன் சைகையால் கேட்க, வேண்டாம் என அர்ஜுனன் கை காட்டினான். என்ன ஆணை என அவன் கேட்டான். வருகிறேன் என்று அர்ஜுனன் கையசைத்தான். கோட்டை வாயிலை கடந்து யானை முன்னால் சென்றது. கோட்டை கதவு மூடப்படுமா என எண்ணி இருந்த மக்கள் கூச்சலிட்டனர். கோட்டை மேலிருந்த வீரர்கள் சிலர் தோரணங்களை பிய்த்து அள்ளி யானை மேல் வீசி வாழ்த்து கூவினர். ஒருவன் ஓடிச் சென்று முரசு மேடை மேல் தொற்று ஏறி முளைத்தடிகளை எடுத்து அறைய பெரும் முரசம் முழங்கத் தொடங்கியது. அர்ஜுனனுக்கு பின்னால் வந்த படைத்தலைவர், மங்களத்தாளம் பித்து பிடித்து விட்டதா இவர்களுக்கு? மணமங்கலம் நிகழவில்லையே. நகரின் பிற முரசு மேடைகளில் இருந்தும் மங்களத்தாளம் ஒலிக்கத் தொடங்கியது. வீரர்கள் ஓடிச் சென்று கொம்புகளை எடுத்து கோட்டை மதில் மேல் நின்று உறக்க முழக்கினர். அர்ஜுனன் கோட்டை முகப்பில் இறங்கி மேடை மேல் பாய்ந்தேறி சிறிய படிகளில் சுழன்று ஓடி மேலே சென்றான். கோட்டை காவலர் தலைவன் அவனுடன் வந்தான். பறவைகள் என்றான் அர்ஜுனன். மந்தன மொழியில் மட்டுமே செய்தி அனுப்ப முடியும் யோகியே என்றான் காவலர் தலைவன். நான் அறிவேன் என்றான் அர்ஜுனன். கோட்டை காவலர் தலைவன் கைவீசி ஆணையிட இருவர் ஒரே சமயம் இரு புறாக்களுடன் ஓடி வந்தனர். அர்ஜுனனிடம் ஒருவன் கன்று தோல் சுருளையும் வண்ணப்புட்டியையும் தூரிகையையும் நீட்டினான். சுருக்கமான அடையாள குறிகளில் அவன் நிகழ்ந்ததை எழுதி காவலனிடம் அளித்து, அரசருக்கு உடனே செல்ல வேண்டும் என்றான். காவலன் அதை இறுகச் சுருட்டி வேய் மூங்கில் குழாய்க்குள் செலுத்தி புறாவின் உடலில் மெல்லிய வெண்கல கம்பியால் கட்டினான். அர்ஜுனன் இன்னொரு ஓலையில் சமுத்திர விஜயருக்கு அதே செய்தியை எழுதினான். சௌரபுரியின் அரசருக்கு உடனே என்றான். அவர்கள் புறாக்களுடன் ஓட அவன் திரும்பி குறுகிய கருங்கல் படிகளில் ஏறி மேலே சென்றான். அந்த உயரத்தில் நின்று நோக்கிய போது மாலையிலிருந்து உதிர்ந்தோடும் வெண் முத்து போல சுப்ரதீபம் சென்று கொண்டிருப்பதை காண முடிந்தது. என்ன ஆணை வந்தாலும் உடனே தோரண வாயிலுக்கு அனுப்புங்கள் என்றான். படிகளில் இறங்கி ஓடியபடி, நான் செய்ய வேண்டியவை இனி அரசரின் ஆணைப்படி என்றான். அவன் கீழே புறவியை நோக்கி சென்ற போது துணை காவலர் தலைவன் அவனை நோக்கி ஓடி வந்து, யோகியே, உங்களுக்கு செய்தி என்றான். எனக்கா என்றான் அர்ஜுனன். எப்போது வந்தது? காவலர் தலைவன், இப்போது சில கணங்களுக்கு முன் என்றான். அர்ஜுனன் அந்த மூங்கில் குழாயை வாங்கினான். அதன் முத்திரை மெழுகில் இருந்த சங்கு சக்கர முத்திரையின் நடுவே பீலி அடையாளம் இருந்தது. நடுங்கும் கைகளுடன் அவன் அதை உடைத்து தோல் சுருளை வெளியே எடுத்தான். உலர்ந்த அரக்குப்படலம் போல் இருந்த அதை வீழ்த்த போது உடைந்து விடுமென அவனுக்கு தோன்றியது. சுருக்கமான குறிகளால் இளையாதவர் ஆணையிட்டிருந்தார். பட்டுப்புழு சிறகடைந்து விட்டது, தொடர வேண்டியதில்லை. அர்ஜுனன் பெருமூச்சு விட்டான். என்ன ஆணை என்றான் காவலர் தலைவன். தொடர வேண்டியதில்லை, செல்ல ஒப்புதல் அளிக்கும்படி சொல்கிறார் என்ற பின் அவன் புறவியில் ஏறிக்கொண்டு குதிமுள்ளால் அதை குத்தி பாய்ந்தெழச் செய்து கல்பாளங்களில் லாடங்கள் பொறி பறக்க விரைந்து ஓடச் செய்தான். தொலைவில் கவிழ்ந்த வில் என தோரண வாயில் தெரிந்தது. யானை அதன் நாணில் தொடுக்கப்பட்ட அம்பு என அவன் புறவியை மேலும் மேலும் உந்தி முன் செலுத்தினான். சுப்ரதீபம் தொலைவில் நின்ற இடத்தில் அசைவது போல் தெரிந்தது. வானில் எழுந்த வண்ணவில் கலையாது அப்படியே நின்று கொண்டிருந்தது. எண்ணெய் சாயத்தால் வரையப்பட்டது என, பருவடிவ பொருள் என. மழை நின்றுவிட்டிருந்தது. முகில்கள் வடக்காக அள்ளி குவித்து உருட்டி செல்லப்பட்டன. கிழக்கே எழுந்த சூரியன் கண் கூசும்படி வானை நிறைத்தது. சாலையோர வெண்மாடங்கள் ஒவ்வொன்றும் விளக்கு சுடர்கள் போல ஆயின. சுப்ரதீபம் தோரண வாயிலை கடந்து செல்வதை பின்னால் இருந்து அவன் பார்த்தான். ஒரு கணம் கூட அதன் நடை தளரவில்லை. கண்ணுக்கு தெரியாத பளிங்கு வளையில் ஆடும் வெண் சிலந்தி. அது தோரண வாயிலை அடைந்த போது அர்ஜுனன் அறியாது உடல் தளர்ந்தான். ஒவ்வொரு கணமாக அது கடந்து செல்வதை கண்டான். அதன் மீது தோரண வாயிலின் நிழல் விழுந்து வருடியது. வெண்மை மங்கலாகி மீண்டும் ஒளிர மறைந்து புத்துடல் கொண்டு எழுந்த அப்பால் சென்றது. புறவியை மீண்டும் தூண்டி அவன் தோரண வாயிலை நோக்கி சென்றான். சிற்பங்கள் வெழித்து திகைத்து நின்ற முகப்பை அடைந்ததும்
அர்ஜுனன் உடல் தளர்ந்து மூச்சிறைக்க தொடங்கினான். வாயிற்காவலன் அவனை நோக்கி ஓடி வந்து, நிறுத்த வேண்டாமென ஆணை வந்தது யோகியே என்றான். ஆம் என்றான் அர்ஜுனன் களைப்புடன். காவலன் கை சுட்டி மூச்சிறைக்க, விரைந்து சென்று கொண்டிருக்கிறார் என்றான். அர்ஜுனன் மறுபக்கம் திரும்பி நோக்க, தொடர்ந்து வந்த பெருங்கூட்டம் கோட்டைக்கு அப்பால் நின்றுவிட்டிருப்பதை கண்டான். அவர்களால் தொடர முடியவில்லை. வாயில்கள் திறந்தே இருந்தன. ஆனால் அது அவர்களின் எல்லை. குலத்தால், வாழ்வால், நம்பிக்கைகளால், அச்சங்களால், ஊழால் தோரண வாயிலுக்கு அப்பால் காலை வெயில் விழுந்து செந்நிறத்தில் எரிந்த பாலைவன பாதையில் சுப்ரதீபம் சென்றது. அர்ஜுனன் அதை நோக்கியபடி சற்று நேரம் அசையாது நின்ற பின் இறங்கி படிகளில் மேலேறினான். அவன் பின்னால் வந்தபடி காவலன், முதல் சாவடி 30 காதம் அப்பால் உள்ளது. பகலெறிந்து அணைந்த பின்னரே அங்கு செல்ல முடியும். குடிநீரின்றி அத்தனை தொலைவு செல்ல எவராலும் இயலாது. யானை 10 காதம் கூட செல்ல முடியாது. அவர் வழியிலேயே விழுந்து விடுவார் என்றான். அர்ஜுனன் ஒன்றும் சொல்லாமல் மேலேறினான். செம்மண் விரிந்த பாலைவன பாதையில் சுப்ரதீபம் நெடுந்தொலைவு சென்று விட்டது. அன்று பெருவிழவு நாள் என்பதால் வணிகர் அனைவரும் முன்னரே வந்துவிட்டிருந்தனர். பாதையில் செல்பவர் என வருபவர் என எவரும் இருக்கவில்லை. எனவே ஒழிந்த பாதையில் அது ஒழுகிச் செல்வது போல தோன்றியது. ஒரு துளி பால் இல்லை, ஒரு துளி விந்து இல்லை, ஒரு விதை. தன் காலடிகள் எழுப்பிய புழுதியின் மேல் முகில் ஊறுவது போல யானை சென்றது. சாளரங்கள் தோறும் அதை நோக்கியபடி அவன் மேலேறினான். தோரண வாயிலில் பக்கவாட்டில் ஏறி சென்ற படிக்கட்டு மேலும் மேலும் என குறுகியது. சிறிய கற்படிகள் ஏறி மடிந்து மடிந்து மேலே சென்றன. அந்த செங்குத்தான பாதையின் இருள் அவனை மூச்சு திணறச் செய்தது. மேலிருந்து எவரோ இறங்கி வருவதை போல் உணர்ந்தான். ஒரு கணம் அது இளைய யாதவர் என எண்ணி அவன் நெஞ்சு திடுக்கிட்டது. அவனுடைய காலடிகளின் எதிரொலியே என பின்பு தெளிந்தான். ஆனால் அவன் உள்ளம் அக்கற்பனையை விரிவாக்கி கொண்டது. அவர் சென்று கொண்டிருக்கிறார் இளைய யாதவரே என்றான். அவர் எப்போதும் சென்று கொண்டுதான் இருந்தார் என்றார் இளைய யாதவர். அறிந்தேதான் அவரை அழைத்து வந்தீர்களா என்றான் அர்ஜுனன். இளைய யாதவர், எவர் அதை அறிய முடியும்? நிகழ்வனவற்றை பிரம்மமும் அறியாது. ஆனால் அவர் எவரென அறிந்திருந்தேன் என்றார். எங்கு செல்கிறார் என்றான் அர்ஜுனன். ஒரு துளி குருதியை அவர் அருந்தியிருக்கிறார். அவருள் வாழும் வஞ்சமும் பசியும் கொண்ட தெய்வங்கள் அக்குருதி சுவையை அறிந்துள்ளன. அவர் அவற்றை வெல்ல வேண்டும். அர்ஜுனன் திகைப்புடன், அதை அருந்தாதவர் எவர் என்றான். நான் என்றார் இளைய யாதவர். ஒருபோதும் ஒரு துளியும் அருந்தியதில்லை. அர்ஜுனன் அவரை திகைப்புடன் நோக்கினான். நான் விடாயின்றி பெருங்கடல்களை உண்பவன் பார்த்தா. அர்ஜுனன் தோரண வாயிலின் 12வது நிலையை அடைந்து அதன் திறந்த சாளரம் வழியாக வெளியே நோக்கினான். மழைத்தூறலின் நீர் ஆவியாகி அவித்த நெல் குட்டுவத்தின் மணத்துடன் காற்றாகி வந்து அவன் முகத்தை மோதியது. தொடுவானம் கண் கூசும் ஒளியுடன் வளைந்து நின்றது. அதை நோக்கி வெண்ணிற யானை சென்று கொண்டிருந்தது. கண்கள் அதை நெடுந்தொலைவுக்கு தொடர முடியவில்லை. காண்டீபம் 63வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.